ஹவுஸ் டிரைவராக இருக்கிற குவைத்தில் எனக்கு பள்ளிக்கூடம் நேரத்தில் கிடைக்கிற வேலை அதனோட டைமும் காலைல 5-5:30 மணிக்கு ஃபஜர் தொழுவை முடிச்சுட்டு வந்த உடனே 6-6:15 பசங்க வந்துடுவாங்க. பசங்களை கூட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுருணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பசங்களை விட்டுட்டு 7-7:30 வீட்டுக்கு வந்துட்டாக்கா 8-8:15 சாப்பாடு வந்துடும். 8:15-8:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாக்கா அதுக்கப்புறம் மதியம் 11:50 இல்லை 12 மணிக்கு லோஹர் தொழுகைக்கான பாங்கு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கிளம்பிடுவேன். கிளம்பி லோஹர் தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டு 12:15 தொழுவு முடிஞ்சோடனே 12:30 மணிக்கு வண்டி எடுத்தாக்கா நேராக பள்ளிக்கூடத்துக்கு 1 மணி. 1 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்களை விட்டோன்னே அவங்கள கூட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு வரத்துக்கு 1:30 ஆகிடும். 1:30 வந்தோடனே மீண்டும் இன்னொரு ஷிஃப்ட்டு இருக்குது. இன்னொரு ஷிஃப்ட்டு கூப்பிட்டு போயிட்டாக்கா 2 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டுருவாங்க. 2 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டோன்னே 2:30 வீட்டுக்கு வந்துடுவேன். 2:30 வந்தவுடனே வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அசர் தொழுகை 3-3:15 முடிஞ்சோடனே போயிட்டு வந்துட்டு வண்டி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 4-4:15 படுத்து தூங்கிட்டா அடுத்து மகரிப் தொழுவை. மகரிப் தொழுவை முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கடைக்கு வேலை இருந்தால் வேலை, இல்லை வீட்டில் உட்காந்து இந்த டிவி பார்த்துட்டு இல்லைண்டா PS2 இருக்குது, லேப்டாப் இருக்குது, படம் மூவி ஏதாச்சும் பார்த்துட்ருப்பேன், கேம் விளாண்டுட்ருப்பேன். அது முடிஞ்ச உடனே இஷா தொழுவ ஆரம்பிச்சிடும். இஷா தொழுவுக்கு போயிட்டு வந்தோடனே 8-8:30 சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டுட்டு மீண்டும் ஒரு தூக்கம். சில சமயம் ஒரு நாள் இதை போல் நடக்கும், ஒரு நாள் வேலை இருக்கும், பகலில் தூங்க முடியாது. ஆனால் கண்டினியூவாக இந்த மாதிரி இருக்குமா கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வேலை வெள்ளி சனி இந்த 3 நாள் வேலைகள் பெரும்பாலும் இருக்கத்தான் செய்யும். எனக்கு இந்த வேலை பிரச்சனை இல்லை. ஆனால் நாள் போக போக என்னென்ன மாறும் என்று தெரியல. நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் இப்போ வீடியோ எடுக்கிற நேரம் 11.